எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வழி எப்படி இருக்குதுங்க ஐயா? கலை நிலா எப்படி இருக்கு? கலை நிலா. பரவாயில்லைங்க ஐயா. காலையிலயே பச்சை தண்ணியில தலையை குளிச்ச ஐயா. ஆ ஜுரம் ஜுரம் காய்ச்சல் குறைஞ்சிச்சு ஐயா. அதாவது பச்சை தண்ணியில காலையில குறிக்கிறதெல்லாம் இதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது இல்லையா? நினைச்சே பாக்கல ஐயா. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எலுமிச்சை சாறு குடிக்கிறேன். நைட்டு தலை கூட சரியா காயல. ஆ, எந்த தலைவலியும் இல்ல, சளியும் பிடிக்கல, ஆ, எதுவுமே இல்ல. எனக்கே வியப்பா இருக்கு. காலையில சொல்லிட்டு இருக்கேன் பரமேஸ்வரி அம்மா கிட்ட. நம்ம ஆ, சாதாரணமா நைட்ல தலை குளிச்சுட்டு படுத்தா கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கும், ஈரம் காயலன்னா தலை பாரமா இருக்கும், ம், எல்லாமே பண்ணோம். ஆ, எதுவுமே இல்ல. காலையில படுத்துட்டு இருந்தேன். என்னால முடியல. அப்புறம் 11 மணிக்கு எழுந்து நேரம் தலைக்கு தண்ணியை ஊத்திட்டு வந்து ம், உட்காந்துட்டு எலுமிச்சை சாறு குடிச்ச அம்ப தேன் கலந்து ஆ. எங்கேயோ போயிடுச்சு. நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? ஆ. ஆஹா, ஆமா. இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நேர்ல பேசுறீங்க, இதுவே போதும். இதுவே பெரிய சான்று. இதுவே பெரிய நோட்லயே நான் சான்று. பதிவு பண்ணி வைக்கிறேன் ஐயா. நோட்ல எழுதி வைப்பேன் ஆ, எல்லாமே. இதை எழுதி என்ன வைங்க வலி, அண்ணா. என்ன சாப்பிட்டேன். ஆ, ஆமா. அருமை அருமை அருமை. இன்னைக்கு என்ன எழுதுனீங்க? இன்னைக்கு என்ன அதான். எழுதுனீங்க மட்டும் சொல்லுங்க. நேத்து என்ன எழுதுனீங்க? இன்னைக்கு என்ன எழுதுனீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன இன்னைக்கு எழுதுனீங்க கை அதை மட்டும் சொல்லுங்க. கால்லாம் தான் காய்ச்சலா இருந்தது. கை கால்லாம் வலியா இருந்தது. ஆ, தலைக்கு தண்ணி குளிச்சேன். குளிச்ச பிறகு இது காய்ச்சல்லாம் குறைஞ்சது. எலுமிச்சை சாறு குடிச்சிட்டு வரேன். இது நடுவுல இந்த நீரை மட்டும் அருந்திட்டு வரேன். ஆ, இந்த மாதிரி எழுதுங்க தினம். இதுதான் இன்னைக்கு நடந்ததை அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு ம், பாக்குறப்ப எந்த மாதிரி இருந்தது. அதான் இது என்ன பண்றீங்கன்னா ம். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் தனியா ஒதுக்கிட்டு 13 ஆ. வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன இருந்து அதெல்லாம் எழுதி வச்சிருங்க. அதையும் அது எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுதான் எழுதினேன். ஃபர்ஸ்ட் ஆ, பேஜ்ல அதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வகுப்பு இது எழுதி வச்சிருக்கேன். ஆ, என்ன அதான் அதான். நடந்ததுன்னு. அப்போ காலையில நீங்க சொன்ன மாதிரி ஆ, நைட்டு நிறைய வந்து 1 லிட்டர் தண்ணி மிதமான சூடுல குடிக்க சொன்னீங்களா? ஆ, 11 மணி வரைக்கும். ஆமா. ஆ, காலையில உங்களுக்கு சிறுநீர் பிச்சுக்கிட்டு வருமான்னீங்களா? நல்லா அப்படியே ஆ, என்ன சொல்றது? ஒரு மணல் கலந்தா மாதிரி வந்துச்சு ஐயா. நிறையவே 5:30 மணிக்கெல்லாம். ம். கலங்களா இருக்கு. அந்த களங்களா அவ்வளோ சிறுநீரு. விஷம். ஆ களங்கள் அடிச்சிட்டு அந்த வருதா? மாரி வந்தது. ஆ, அந்த அந்த மாரி களங்கள் வந்தது தான் ஐயா. அவ்வளவு கொடூரமானது. களங்கள்னா அவ்வளோ ஆமா. விஷம் உள்ள இருந்திருக்கு. ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி வந்தது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் ம். இந்த மாதிரி வெந்நீர் வச்சு லேசா வெதுப்பா 1 லிட்டர் சரிங்க அடிச்சிட்டோம்னா ஐயா. அந்த இடைவெளியில 2 மணி நேரத்துல ம். அடிச்சிட்டோம்னா அது காலையில அடிச்சு அப்படியே களைப்பிட்டு சர்ன்னு போயிடும். சரிங்க ஐயா. அந்த இந்த ஓய்வுல மாரி பண்ணி செய்றேன். பார்க்கணும். இதெல்லாம் உடம்பு தானாகவே உடம்பு சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி 13 வருஷமா இருந்தது அவங்க அதை விட பன்னீர் இவரு நம்ம பரமேஸ்வரி. நான் இந்த தொங்குற ம். கட்டல் சாதாரண கட்டில படுக்கவே என்னால முடியாது. இரவெல்லாம் படுத்துறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உடம்பு நல்ல ரப்பர் மாதிரி மாறிடுது. வளைஞ்சு நிமிந்து மாறுது. வளர்ந்துருக்கு. இதுதான் ரொம்ப சாதாரண ம். விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நோய், இந்த சக்கரை நோய், ம். புற்றுநோயில ஒண்ணும் இல்ல. இந்த முடக்குவாதம் இருக்குது. அது பேரே அவ்வளவுதான். முடக்குவாதம் வந்தா முடிஞ்சது கதை. ம். ஆமா ஐயா. இவங்களாவது போய் நடந்துட்டு இருப்பாங்க. சக்கரை நோய், புற்றுநோயா நடந்துட்டு இருப்பான். முடக்குவாதம் அவ்வளவுதான். ம். கையை காலை கட்டி போட்டு அப்படியே படுத்துற வேண்டியதுதான். முடிஞ்சு போச்சு. காலக்கை கட்டி அதான். ஆடு இருக்க போறப்ப மாடு லாடம் கட்டுறப்ப 4 கட்டியும் கட்டிடுவாங்க. அந்த கட்டிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த கொடூரமான அதுக்கு பேரே தமிழ்ல பாருங்க முடக்குவாதம்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க. அதுதான் வாதம். அதுல பாத்தீங்கன்னா 84 வாதம். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாதம் 84, பித்த 96, சளியில 108ங்கிறான். இருக்குலே சளிதான் அதிகம்ங்கிறான். 108ங்கிறான். இந்த 84 வாதம். அதான் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கழுத்து கீழே வேலை செய்யாதுங்க. கழுத்து மட்டும் இருக்கும். கழுத்துக்கள் எதுவும் வேலை சாப்பிடுறதா ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி, இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கல்லூரியில படிக்கிறப்பவே கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ஒரு 25 30 வருஷம் கூட இல்ல, 30 வருஷத்துக்கு போல உட்காந்துட்டாரு. அவ்வளவுதான். அந்த சக்கர நாற்காலியில் உட்கார்ந்தவரு சக்கர நாற்காலி உட்கார்ந்தவர் 77 வயது வரைக்கும் சக்கர நாற்காலி தான். என்னது, கழுத்து கீழே எதுவுமே வேலை செய்யாது. கழுத்து கீழே எதுவுமே வேலை செய்யல. அது காரணம் அவருடைய உணவு பழக்கம் தான் காரணம். அது வாத நோய். அது வாத நோய். அவர் இறைச்சி திங்கிற ஆள் தானே. இறைச்சியும் சாரையும் குடிக்கிற ஆள் தானே. எவன் ஒருத்தர் இறைச்சியும் சாரையும் குடிக்கிறானோ அவன் கீழ்தான் அர்த்தம். என்ன வேணா நடக்கலாங்க. அதாவது ஒரு உணவு இன்னைக்கும் கூகுள் ஜெமினியோ அல்லது கூகுள் ஜெமினி இந்த மாதிரி செய்தித்தளங்கள், அப்புறம் நெட் இணையதளங்கள், இதெல்லாம் இயற்கைக்கு எதிராகத்தான் எழுதுறானே தவிர உடம்பு மாறிக்கொண்டிருக்கிற உடம்பை பத்தி அவனுக்கு ஒரு அறிவும் கிடையாது. மாறிக்கொண்டிருக்கிற உடம்பு என்பது தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது.
உடம்பு மாறிக்கொண்டு இருக்கிறது. இது எதுவுமே நிலையா. இப்ப உதாரணத்துக்கு இது மாறவே மாறாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மாறவே மாறாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா மாறிக்கொண்டிருக்கிற உடம்பு. நம்ம உணவு பழக்கத்தையே மாத்தணும். உணவு பழக்கத்தை மாத்த முடியும்னு நாம தான் சொல்றோம். உணவு பழக்கத்தை மாத்த மாத்த முடியும். முடியும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு ஒரு இடத்துல. சொல்லி முடிச்சுட்டு நான் வகுப்புக்கு போகலாம். இந்த 1ஆம் பாடம் அவருக்காக, அந்த சுரேஷ்காக படிக்கலாம். 1ஆம் பாடத்தை எல்லாம் எடுத்துக்கங்க. 1ஆம் பாடத்தை பத்தி பிடிக்கலன்னா அவர் கையில் இன்னும் புத்தகம் வரல. புத்தகம் வந்துருச்சா சுரேஷ்? இன்னும் வரலையா? ஒண்ணும் வரல ஐயா, ஒண்ணும் வரல ஐயா. என்ன 3 நாள் ஆகுதா? என்னது எப்போ வாங்கியிருக்கணும். சரி சரி, அது வாங்கி படிங்க படிங்க. அது படிக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. சரி, என்ன சொல்ல வந்தேன், அதாவது மாற்றத்தை தராத பழக்கத்தை இப்ப நம்ம வந்து உடம்பு மாற வேண்டும், அதாவது நமக்கு வந்து உடம்பு மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு பழக்கத்தை சாப்பிட்றோம். உணவோ மருந்தோ மாத்திரை எது வேணாலும் வச்சுக்கலாம். காய் கனி என்ன வாயில என்னென்ன போடுறீங்களா, ஊசி வழியா போடலாம், கண்ணு எது வேணா வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ஒரு மாற்றத்தை தர வேணுங்கிறதுக்காக ஐம்புலன்களுக்கும் போடுற கண்ணுல, மூக்குல, வாயில, ஊசியில, மாத்திரை புகை எப்படியெல்லாம் உடம்பு போடுறோம். எல்லாமே ஒரு வகையான உள்ள திரிக்கிறோம் இல்லையா? எல்லா வகையிலையும் திரிக்கிறோம். ஆனால் எந்த மாற்றத்தையும் தராத பொழுது நீங்க என்ன பண்ணணும்? வேறு மாற்றத்துக்கு போயாக வேண்டும். என்னது? மாற்றத்துக்கு போயாகும். ஆமா, அதுதான் மாறுபாடு இல்லாத உண்டிங்கிறாரு. மாறுபாடு இல்லாத உண்டி. உண்டினா உள்ள தடுறதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க உணவே வச்சுக்கலாம். மாறுபாடு இல்லாத உண்டினா மாற்றத்தை தராத உண்டி. உண்டினா உணவுன்னு வச்சுக்கலாம். மாற்றத்தை தராத உண்டி அப்படி சொல்றாரு. மாற்றத்தை தராத உண்டி என்ன பண்ணணும்? நீங்க மறுத்து விடுங்கிறாரு. அதாவது உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் மாற்றம் வரல. இவன் மாறுபாடுனா குற்றம் எழுதி வச்சிருக்கான். மாறுபாடுனா மாற்றத்தை தராது. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து விடு. மாற்றத்தை தராத உணவுகளை மறுத்து விடு. மாற்றத்தை தராத உணவுகளை நீக்கி விடுன்னு சொல்றத இவன் தப்பா எழுதியிருக்கான் இந்த முண்டங்கள். யாரு? எல்லாரும் என்ன பண்றதுங்க? எல்லாரும் படிச்சவன் பாட்டுக்கு எடுத்தான், எடுத்த ஏட்டக்கு எடுத்தாங்க. இப்ப நானெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல பாடம் எழுதுறப்போ 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எடுக்கிறப்போ திருக்குறள் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே 2 மதிப்பெண் வாங்கிட்டு அப்படியே ஓடிடுவோம். ஆனால் அங்கதான் வெங்கடேசன் வர்றார். அப்ப வெங்கடேசன் வந்து தமிழ் புலவர் கிடையாது, ஆனால் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். இப்ப நான் வந்து இந்த அணுக்கொள்கை பத்தி படிக்கிறேன். அந்த அணுக்கொள்கையில வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், பீட்டா டிகே, அது தானாகவே சிதைகிறது. அப்படி ஒரு சிதைவதற்கு 6000 ஆண்டு ஆகுது. ஆனா அதுல எனர்ஜி இருக்குது. ஆனால் அது மின்சாரம் வந்து இப்படி மெல்ல 6000 ஆண்டு கழிச்சு தான் அந்த மின்சாரம் வருங்கிறான். நாம என்ன பண்றோம்? அதவே மாத்தி அந்த 6000 ஆண்டுகளை வந்து ஒரே வினாடியில சுருக்கிறோம். 6000 ஆண்டுகளை ஒரே வினாடி. இதுதான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு. 6000 ஆண்டுகள். உண்மையாலுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த பேட்டரி இருக்கு, அது உண்மையில அமைப்பு விஞ்ஞானிகள் அப்படிதான் சொல்றாங்க. இந்த பீட்டா டிகேங்கிறது தானாகுது மின்சாரம் தயாரிக்கு. எப்போ? ஒரு சுத்து சுத்துறதுக்கு 6000 ஆண்டு. எத்தனை சுத்து? இப்ப நாம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த 6000 ஆண்டை வந்து ஒரே வினாடியில சுத்த வைக்கிறோம். ஏதாவது நம்ப முடியுதா உங்களால? அதுதான் நம்ம கண்டுபிடிப்பு. இப்ப நான் வந்து இப்ப இன்னையோட இப்ப மதியானம் 1 மணி 1:30 மணியோட அந்த 16 பச்சை விளக்கு 3 வோல்ட் கொடுத்து இன்னையோட இன்னைக்கு சாயங்காலம் வர 5 மணியோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 நாள் நிறைவாக போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 144 மணி நேரம் அது இருந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த 2 பேட்டரியில பாத்தீங்கன்னா உண்மையாலுமே 2 எவரடி பேட்டரி வச்சிருக்கேன். நீங்களா டீரோசல் வச்சிருக்கிறீங்க. நான் சாதாரண இந்த 6 ரூபாய்க்கு விற்கிற பேட்டரி வச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 9 வாட்ஸ் தான். ஆனால் இப்ப இது வரைக்கும் எவ்வளவு வந்துருக்கு தெரியுங்களா? 214 வாட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு 9-10 கழிச்சிட்டா கூட அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதை விட 23 மடங்கு மின்சாரம் எடுத்தாச்சு. 220 ரூபாய் இருக்குது. 220 ரூபாய் கொடுத்துருக்கு. 10 ரூபாய் கழிச்சா கூட 210 ரூபாய் இருக்கு. அப்படின்னா 21 மடங்கு இது மின்சாரத்தை எங்கிருந்து எடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம அந்த கிராஃபைட் குச்சி வச்சிருக்கோம், அந்த குச்சிக்கு வெளியே இருக்கிற நியூட்ரானு உறிஞ்சி வேகமா அந்த 6000 ஆண்டுகள் சுழல வேண்டியது ஒரே வினாடியில, அந்த ஒரே வினாடியில சுழல வைக்கிறதுக்கு தான் அந்த பேட்டரில இருந்து மின்சாரத்தை உள்ள கொடுக்குறோம். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்க. அந்த பேட்டரில இருந்து மின்சாரத்தை எடுத்து அந்த கம்பியில் மேல சுத்தி விடுறான். கம்பி என்ன ஆகுதுன்னா 6000 ஆண்டுகள் அது மின்சாரம் உள்ள போனே 6000 ஆண்டு வந்து ஒரு வினாடியே சுருக்கிறது. ஒரு வினாடியே சுருக்கணுன்னே பயங்கர வேகத்துல உள்ள சுழல ஆரம்பிக்குது. தானாவே மின்சாரம் வந்துடுது. தானாவே அப்ப 21 மடங்கு. அப்ப இந்த இது வந்து ஒரு சாதாரண எவரடி பேட்டரி. நம்ம கடையில வாங்குற பேட்டரி தான் வச்சிருக்கோம். இதை அந்த புரிஞ்சுக்கிட்டு தான் நான் எல்லாத்துக்கும் இப்ப கட்டுரை போட்டே இருக்கிறேன். இப்ப மறுபடியும் இப்ப சாயங்காலத்தோட 140 இன்னும் 2 நாள் எரியவன். 6 நாள் முடிஞ்சிருச்சு.
இன்னும் அண்ணா இன்னுமா 7வது நாள் அல்லது 8வது நாள் வரைக்கும் எரியணும் அப்படின்னா 16 லைட் வச்சாவே 8 நாள் எரியுது அல்லது 7 நாள் எரியுதுனாவே ஒரே ஒரு லைட் மட்டும் ஏதோ ஒரு பச்சை எல்இடி வச்சோம்னா அது கிட்டத்தட்ட 365 நாட்கள் எரியும் அப்படின்னு என்ன 1 ஆண்டு எரியும் அர்த்தம். இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அதனாலதான் உங்களுக்குலாம் வந்து ரெண்டு ரெண்டு 16 வச்சு பாருங்க, நம்பவே முடியாது உங்களுக்கு. அப்படி பளீர்னு இரவெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டீங்க வச்சுங்க, அந்த கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10 அறையில் வச்சு பாருங்க. நீங்க 2 லைட் வச்சாவே 10க்கு 10 என்ன நேரம் வைக்கலாம் நேரம் அடிக்கும். இந்த 16 விளக்கு வச்சு பார்த்தா வீடே ஜெகஜோதியா இருக்கு. வீடே சின்ன அறையா இருக்கணும், 10க்கு 10 இருக்கணும். படுக்கையில் வச்சு பாருங்க. என்ன வாங்க தெரியும் 16 விளக்குல என்ன அது ஒரே மாதிரி சப்ளை, அந்த 3 வோல்ட்டு உள்ள அப்படியே போகுது. என் பேர் அப்படியே பார்த்துட்டு வெளியிருந்து வேகமா சுத்தி சுத்தி. இதுதான் 1934 என்ரிகோ ஃபெர்மி அப்படின்னு ஒரு அமெரிக்க நோபல் பரிசு பெற்றார். அவர் தான் முதல் உலகத்துக்கு முதல் அணு மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்காக ஒரு மாதிரி தயாரிச்சு வெற்றி அடைஞ்சார். அவர் தான் சொல்றாரு, இந்த கிராஃபைட் என்பது லேசாக நியூட்ரானை உறிஞ்சுகிறது. அதனாலதான் வந்து இந்த அணு வெடிக்கிறப்ப வரக்கூடிய கதிர்வீச்சு அடக்குவதற்கு நான் இந்த கிராஃபைட்டை பயன்படுத்துறேன். அது கொஞ்சோன்னு ஒரு விழுக்காடு உறிஞ்சிட்டு மிச்சம் 99 விழுக்காடு வேகமா கட்டுப்படுத்தி இந்த யுரேனியத்தை பிளப்பதற்கு அது உதவி செய்கிறது. அதனால இந்த கிராஃபைட் என்பது லேசாக நியூட்ரானை உறிஞ்சும் எழுதியிருக்காரு. அது லேசாக உறிஞ்சிறது என்ன தெரியுமா, அது தானா உறிஞ்சிருது. நாம் என்ன பண்றேன், அது மின்சாரத்தை உள்ள கொடுக்கறப்ப வேகமா அது உறிஞ்ச ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது மின்சாரத்துக்கு காலம் கிடையாது, நேரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது 3 லட்சம் கிலோமீட்டர்ல பயணம் செல்கின்ற பொழுது உள்ள போய் அணுக்களை பூரா மெல்ல சுத்திரியமாவன எடுத்து சாட்டை வரது ஓய்வு கட்டிச்சோம்னா, மெல்ல போற குதிரையை ஓய்வு கட்டிச்சு பாருங்க, படீர்னு பயங்கர வேகத்துல போகும். அதுக்கு மூக்கராங்கர் போட்டு அது கடிவாளம் போட்டு இழுத்து பிடிச்சி கரெக்டா கட்டுப்படுத்தோம்னா அந்த வேகத்தை கட்டுப்பாடோட உள்ள போய் கட்டுப்பாடோட வெளிவரும். அப்ப உள்ள வந்து அந்த 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க, முப்பரிமாணம். உள்ளே இருக்கிற கிராஃபின் வந்து 2 பரிமாணம். அது உள்ள அந்த இடத்துல மேந்துட்டு இருக்க அந்த கிராஃபின்ங்கிற அந்த கருப்பு குச்சியில, இந்த கருப்பு குச்சிக்கு என்ன தெரியுமா, இந்த கிராஃபின் என்கிற பொடியினுடைய மொத்த வடிவம் தான் கிராஃபைட். அதனாலதான் கிராஃபின்னு பேர் வச்சாங்க. அதை இப்பதான் கண்டுபிடிச்சாங்க, 2010 தான் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினாங்க. அதற்கு எந்த வடிவம் இல்லை, இரண்டு வடிவம் தான் இருக்கு. அதுக்கு கணமே கிடையாது. அதனால அதுக்கு எந்த உராயும் இல்லை. அது மின்சாரத்தை பயங்கரமா ஜீரோல கடத்தும் அப்படிங்கிறாங்க. ஜீரோல கடத்தும்னா என்னங்க, அப்படியே பயங்கர வேகத்துல அப்படியே ஒரு பெரிய அணையை வந்து ஓய்ங்க அடிச்சு பாம்பு போட்டு ஒரு வெடிச்சு விட்டோம்னா அப்படியே ஊரவே அடிக்க மாதிரி அந்த வேகத்துல மின்சாரம் பாயும் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம அப்படி மின்சாரம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம பேட்டரி வெடிச்சிரும், லைட் எல்லாம் கருகி போயிடும். ஆனா அதை வந்து அப்படியே அட்டாக்குறது என்னதுன்னா, இந்த வெளியே இருக்கிற கிராஃபைட் தான். அந்த கருப்பு குச்சி என்ன பண்ணுதுன்னா, அந்த காற்றாற்று வெள்ளத்தை என்ன பண்ணுது, சின்ன அடக்கி சின்னதா ஒரு வாய்க்கால தண்ணி போற மாதிரி சீர அவ்வளோ தண்ணியும் ஒரு சின்ன வாக்கியால ஒரு 6 மாசம் ஓடுற மாதிரி அது பண்ணி கொடுக்குது. அதுதான் இந்த கிராஃபைட் பண்ற வேலை. இதெல்லாம் நான் இப்பதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். என் பொண்ணு எல்லாம் பேசியிருக்காங்க இல்லையா, அவங்க இதை போய் விரிவான இங்கிலாந்துல பேச போறாங்க. சரி, இப்ப எல்லாரும் கொஞ்சம் முன்னேறிட்டு வர்றீங்க, இதுதான் விஷயமே. இப்ப எல்லாரும் முன்னேறிட்டு வர்றீங்க. இதைத்தான் நாம வந்து இதுதான் பரிணாமத்தில் இந்த கல்வி முறை இல்லாத காரணத்தாலதான் வெள்ளைக்காரன் இன்னைக்குமே தப்பா சொல்லி கொடுத்து அவன் அறுவை சிகிச்சை என்பது வேறு. அது வந்து அறுவை சிகிச்சை தற்காலிக நிவாரணம். இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கிற பல மருத்துவமனைகள், பழங்காலத்து அரசு மருத்துவமனைகள் வெள்ளைக்காரன் தான் தொடங்கி வச்சுட்டு போனோம். எல்லா பழங்காலத்து மருத்துவமனை பூரா பெரிய பெரிய கல்லூரி, அதாவது ராயபுரத்தில் ஒரு பெரிய கல்லூரி இருக்கு. இதெல்லாம் வெள்ளைக்காரங்க என்ன ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய கல்லூரி, அந்த காலத்திலே கல்லூரி. இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அறுவை சிகிச்சையில ஆசியா நாடுகள்லேயும் சிறந்தது. நுண்ணறுவை மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்குது அங்கெல்லாம். அதெல்லாம் வெள்ளைக்காரனால உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து இன்னைக்கு ஆசியா கண்டத்திலேயே மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க சாதாரண தமிழ் வழியில் படிச்சவங்க. இந்த நீட்டு எழுதி செத்து போறது இல்லை. அதெல்லாம் இப்ப சாதாரண தமிழ். இன்னைக்கெல்லாம் அவங்களே கொஞ்சம் 10 வருஷம் போனா அவங்களே இருக்க மாட்டாங்க. நீ இந்த ஒண்ணுக்காக தகுதியே இல்லாதவங்களும் உள்ள வரப்போறான். அந்த கல்லூரியே நாசமாக போகுது. சரியா? சரி. டார்வின் பரிணாம சித்தாந்தம். இப்ப இதுக்காக நாம இந்த டார்வின் பரிணாம சித்தாந்தத்தை முதல் பாடத்தை அப்படியே படிங்க, முதல் பக்கம் படிங்க. கலைநிலை நீங்களே படிங்க. டார்வினின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமான எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்புகளும். அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் விளக்கி பேசணும். சரிங்க ஐயா. பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின வளர்ச்சி. அது என்ன பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின வளர்ச்சின்னா அது என்ன அர்த்தம்? பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர்களின் வளர்ச்சின்னு என்ன பொருள்? உயிர்களோட வளர்ச்சி ஐயா, செயல்கள், இனப்பெருக்கம் பத்தி பேசுறது. அப்ப
அது ஆரம்பத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்க போறோம், இப்போ எப்படி எப்படி நடக்க இருக்கு? போகுதுங்கிறதுக்கு ம். தானே அந்த 7 வகையா நான் பிரிச்சிருக்கிறோம். அந்த 7 வகை அப்படி படிங்க. சரிங்க ஐயா. உயிரினத்தின் பெயர். ம், ஒரு செல் தாவர உயிரினங்களும், ம், உயிரினங்களும் தாவரங்களும். அதனுடைய ம், செயல்கள் வந்து தொடுதல். ம், இனப்பெருக்க நிலை வந்து அதிவேகம். ம், 2வது அ, புழுக்கள் முதலியன. அ, அதனுடைய செயல்கள் வந்து தொடுதல், நகர்தல். ம், குறைந்த வேகம். இனப்பெருக்கம் வந்து குறைந்த வேகமா இருக்கும். ம், 3 பல வகை பூச்சிகள். அதனுடைய ம், செயல்கள் வந்து ம், தொடுதல், நகர்தல், காணுதல். ம், இனப்பெருக்க நிலை மேலும் குறைந்த வேகம். ம், 4 ம், உயிரினத்தின் பெயர். ம், பலவிதமான ஊர்வன, பாம்புகள் முதலியன. ம். அவர்களுடைய செயல்கள் வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல். ஆ. இனப்பெருக்க நிலை மேலும் குறைந்த வேகம். ம், 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 5 ம், பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். இவை ம், வந்து தொடுதல், செயல்கள் அவங்களுடைய செயல்கள் வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி. ம், 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 இனப்பெருக்க நிலை வந்து ஒரு தடவில் பல குட்டிகள் ஈனுதல். ம், ம், 6 மனிதன். ம், மனிதனுடைய செயல்கள் வந்து தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல். ம், இவங்களுடைய இனப்பெருக்கம் வந்து ஒரு தடவில் ஒரு பிள்ளை பெறுதல். ம், 7 மனிதன் யோகியாக மாறுதல். ம், அவனுடைய செயல்கள் ம். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல், அண்ட வெளியுடன் உறவு கொள்ளுதல். ஆ. அவர்களுடைய இனப்பெருக்கம். ம். இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழ்தல். ஆ. அதாவது பல கோடி ஆண்டுக்கு முன்பாக ஓரறிவு இருக்கிற அந்த சின்ன உயிர் தான் ஒற்றை செல் உயிரினம் சொல்லுவாங்க. ஒற்றை செல் உயிரினம் தான். அப்ப பல கோடி கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ஆண்டு இருக்கலாம், அல்லது 300 கோடி ஆண்டு இருக்கலாம். அப்ப தொடங்கி அந்த ஒற்றை செல் உயிரினம் தான் படிப்படியா ஒரு 300 கோடி ஆண்டுக்கு பிறகு யாராக மாறி இருக்கிறது? மனுஷனா மாறிக்குது ஐயா. மனுஷனாக ஆ, மாறுதல். மனுஷனா மாறி இருக்கான். அதுதான் 6ஆம் அறிவு. ம். அதுக்கப்புறம் என்னவா மாறுறான்? 7ஆம் அறிவு மாறுறான். ஏழாம். அதான் யோகின்னு என்ன தெரியுமா? யோகின்னு ஏதோ வானத்துக்கு வந்தவன் இல்ல. யாரு பெருங்குடலை சுத்தம் செய்கிறானோ அவன் தான் யோகி. என்னது யாரு? யோகி. பெருங்குடலை சுத்தம் செய்யணும் அவன் தான் யோகி. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க வானத்துல இருந்து வந்திருப்பான், அது வள்ளலார் வேஷம் போட்டு ஆமா. வருவாரு, திருவள்ளுவர் வேஷம் போட்டு வர்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களே சாதாரண நம்ம மாதிரி கேவலமா பிறந்தவங்க தான். என்னது? ஆமா ஐயா. நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ம். இப்ப உங்களுக்குதான் அதைத்தான் நீங்க நோக்கி போறீங்க. அப்ப நீங்க வந்து கலைநிலா ஒரு யோகி. அப்புறம் அப்புறம் யாரு? பரமேஸ்வரர் யோகி. தயாளன் கருப்பட்டி கருமுத்தாம்பட்டி அவர் ஒரு யோகி. பாண்டிச்சேரி யோகி. இப்ப நான் ஒரு யோகி. ஏன்னா பெருங்குடலாம் சுத்தம் பண்றேன். என்னது? ம். பெருங்குடல் குடலை சுத்தம் இந்த பெருங்குடலை. மனிதன் யோகியாக மாறுகிறான்ங்கிற செய்தி வந்து மருத்துவத்துறையில கிடையாது. மருத்துவத்துறையில மருந்து கொடுக்கிற யார் யார் மருந்து கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ பிரிவு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த இந்தியாவில் என்னென்ன மருத்துவ முறை இருக்கு சொல்லுங்க. சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் அருமை. அப்புறம் ஆங்கில மருத்துவம், ஆங்கில மருத்துவம். அப்புறம் ஐயா பிசியோதெரபி அது வருமா? பிசியோதெரபி, ஆயுர்வேதம். அப்புறம் ஆயுர்வேதம். அப்புறம் அக்குபஞ்சர், ஹோமியோபதி, அக்குபஞ்சர். அக்குபஞ்சர், அருமை பரவாயில்ல, அருமை. அப்புறம் ஹோமியோபதி, யுனானி, அலோபதி. இங்கிலீஷ் மருத்துவம். அலோபதி இனிமேல் சொல்லாதீங்க, பிரிட்டிஷ் மருத்துவம்னு சொல்லுங்க. என்னது? பிரிட்டிஷ் மருத்துவம். பிரிட்டிஷ் அப்புறம் அந்த பேரத்தை பிரிட்டிஷ் மருத்துவம் சொல்லி அவன் மண்டையை உடைக்கணும். அவன் அறுவை சிகிச்சை நாம ஏத்துக்கிறோம். அறுவை சிகிச்சை ஏத்துக்கலாம், அது வேற. அறுவை சிகிச்சை நாமளே பண்ணிருக்கிறோம். இப்ப மாடர்னா வந்துருச்சு. அல்ல இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்தாச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு. ஏஐ வந்ததுன்னு இனி அங்க யாருமே தேவையில்லை. படுக்க வச்சுட்டு அதை கிழிச்சு அதை தைச்சு அனுப்பிச்சு விட்டுரும். புரியுதா? அதெல்லாம் வரப்போகுது. இனிமேல் யாரும் தேவையில்லை. ஐயா ஜிப்மர்ல வந்து ரோபோ வந்து போச்சு ஐயா. ரோபோ வந்தாச்சு பாருங்க. ஜிப்மரா ரோபோ வந்தாச்சு. அவ்வளவுதான் பாருங்க. அப்ப அறுவை சிகிச்சை அது பண்ணி கிழிச்சு ஒழுங்கா தைச்சு அனுப்பிச்சு இவனை விட சூப்பரா செய்யும். இவன் போட்டு கை மறதியா கத்திரிக்கோளை வச்சிருவான், கை மறதியா கை உரையை வச்சிருவான். இதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப அதுல என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா படி தேய்ச்சி அனுப்பிச்சு போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரும். அப்போ அதுக்கு நேர காலமே கிடையாது. 10 பேர்த்த படுக்க வச்சு இவன் ஒரு ஆள் தான் எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணணும், அறுக்கணும். இப்ப அது ரோபோ பாருங்க. ரோபோ இங்கே வந்துருச்சுன்னா அப்புறம் அமெரிக்கால எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம இந்தியாவில பாண்டிச்சேரியிலே வந்துருச்சுன்னா அப்ப அமெரிக்காவில, ஜப்பான்ல, சிங்கப்பூர்ல, அப்புறம் ஜெர்மனில, பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள்ல எப்பவோ வந்தாச்சு. அதெல்லாம் நீ படுத்து டரக் போ. ஆனால் யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா
அழுக்கு எடுக்க தெரியாது, அவன் யோகியாக மாற தெரியாது, பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாது, உணவு பழக்கத்தை நிறுத்த தெரியாது. ஏன்னா உணவு பழக்கத்தோட சாகராங்கிறது இன்னும் யாரும் தைரியமா பேசுறது இல்ல. தைரியமா பேசுறது இல்ல. பேச முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா இயற்கை நோக்கம் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடாது. இயற்கை நோக்கம் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியணும். இப்ப புரியுதா? எவன் முயற்சி செய்யறானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்னது? ஆமா ஐயா. எவன் முயற்சி ஏங்க செய்யணும். எல்லாரும் நோயாளியா எல்லாரும் ஆரோக்கியமா மாறிட்டு என்ன ஆகுறது? அடேங்க அப்பா, நீங்க நானும் தப்பிக்கல. நாம வந்து மொத்தம் 8 கோடி இல்லையா? மொத்தம் 8 கோடியில நாம ஒரு 1000 பேர் தப்பிச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமா கத்துருப்பானு அவனுங்கள என்னன்னா இருக்கானா செத்தானாலும் தெரியாது. இப்ப நீங்க ஒண்ணுதான் என் முன்னாடியே தெரிஞ்சு இப்ப இந்த வீடியோ எல்லாம் இருக்குங்காட்டி தான் நான் அடிக்கடி பார்த்து இவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட இவரு நன்கொடை போட்டிருந்தாரு கம்பம் திருமாறன். என்னாச்சுனே தெரியல, நன்கொடை அனுப்பிச்சு விட்டாரு. சரி சரி வணக்கம் நன்றி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இப்படித்தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஆமா, அவர் நன்கொடை போட்டு விட்டாரு. கரெக்டா அந்த 20 25 நன்கொடை போட்டுவார். அவர் ஒரு நன்கொடை வச்சிருக்காரு, எப்பவோ பேசுறது, அந்த நன்கொடை அவர் போட்டுறாரு. பார்த்தா வந்திருந்தது, நன்றி, அவ்வளவுதான். முந்தைய பேசுவேன், இப்பதான் பேசுறேன். நாம இந்த ஆராய்ச்சியில் இருக்கனால அவர் கூட பேசுறதே இல்லை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம யோகியா மாச போறான்னு தெரிஞ்சு போச்சு. அவரு தெரியும் நம்ம யோகியா தான் போக போறோம், தனியா இடத்துக்கு போய் ஆகணும். நான் சொல்லிட்டே இருக்கும் போதெல்லாம் அவரு வசதி இருக்குதுங்க, அங்க காடு இருக்குது, தோட்டம் இங்க ஒரு 10 சென்ட் வாங்கினா வாங்குறேங்க அப்படின்னு நினைச்சு எப்பவோ வாங்கலாம். பசங்க எல்லாம் ஏதாவது பெரிய பசங்க எல்லாம் 1 லட்சம் சம்பளத்துல உட்காந்துருக்கானுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவரு வேற இது 1000 டி இந்த என்ன கேபிள் சர்வீஸ்ன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதுல மாசமான வருமானம் வரும். அவர் நினைச்சாருன்னா நேரம் வாங்கியிருக்கலாம். என்னமோ ரைட், அவருக்கு இன்னும் இந்த ஆசை இருக்குது. எது இந்த அங்க பெங்களூர் ஒரு பையன் இருக்கான், ஒரு பையன் சென்னையில் இருக்கான். அப்படி சென்னைக்கு போயிட்டு அப்படி பெங்களூர் போறது, பெங்களூர் போயிட்டு அப்படி சென்னை போறது, அப்படி நேர கம்பம் வந்துடுறது, அப்படி இப்படி முக்காணமா போயிட்டு வர்றது. இதுதான் அவருடைய வேலை. இதுதான் அவருடைய வேலை. ஆமா. அப்புறம் உணவு பழக்கம் இல்ல, பொண்டாட்டி ஏதோ இருக்குது, 2 பேர் தான். மற்றவங்க அங்கங்க போயிட்டாங்க. அப்ப 2 பேர் என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். சமையல் கடை பார்த்துட்டு நீ ஓடு நான் ஓடுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. அது என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்த பக்கம் படிங்க. சரி, அப்ப இங்க பாருங்க, இந்த 7வது வந்து மனிதன் யோகியாக மாறுகிறான், அவன் அண்டவெளியோடு தொடர்பு. இதை வந்து யாராலும் சகித்துக் கொள்ள முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே வெள்ளைக்காரங்க தெரியாதனாலதான் இயற்கை மருத்துவம் செய்கின்ற பொழுது இதெல்லாம் உள்ள இருக்கிறதுனாலதான் முதல் 100 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை மருத்துவத்தை அழிச்சாங்க. இந்தியாவில வந்து வேகமா அழிச்சாங்க. அதாவது இயற்கை மருத்துவம் மட்டுமல்ல, கட்டடக்கலை, வானியல் கலை, மந்திரக்கலை, இதெல்லாம் அழிச்சாங்க. அதாவது வாஸ்து சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம். மந்திரம் போட்டு ஆளை சாவடிக்கிறது இல்ல, சொற்களை புரிந்து கொள்ள. மந்திரம்னா மனிதன் சொல்லக்கூடிய சொற்களை புரிந்து கொள்ளுன்னு அர்த்தம். வாஸ்துனா கட்டடக்கலைன்னு அர்த்தம். அப்புறம் என்னன்னு சொன்னேன், ஜோதிட கலைன்னா ஏதோ ஜோசியம் பார்த்துட்டு 50 ரூபாய்க்கு வைத்தியம். ஜோசியம்ங்கிறது வயிற்று பொழப்புக்கோ நேரம் விண்வெளியில் இருக்கிற நகர்வுகளை பார்க்கறது. விண்வெளியில் இருக்கிற நகர்வுகளை பார்த்து அது விண்வெளி எப்படி போகுது, காடு நேரம்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விட்டு போட்டு அதுக்கு நமக்கு நன்மை செய்யணும்னு சொல்றான் பாருங்க, அதுதான் அயோக்கியத்தனம். ஜோசியம் என்பது நன்மைக்காக இல்லை, ஏமாத்துறான் பாருங்க உங்க கோமாளிய. அவனே எப்ப சாகப்படான்னு அவனுக்கே தெரியாது. அவன் எல்லா நோயாளியும் தான். அவன் வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறான் பாருங்க, என்ன தப்பு பாருங்க. அதெல்லாம் வந்து கோள்களை நகர்வு, காலையில நகருது, மத்தியம் நகருது, மாசம் நகருது. அப்படி பார்த்தா காலை நேரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கணிக்கலாம் அப்படிங்கறக்காகத்தான் இயற்கை நேரத்தை புரிந்து கொள்ளலாம். தவிர அது ஒரு நாள் சந்திரன் ஒரு அளவு பண்ணாது. ஒரு நாள் சூரியனுக்கு வந்து நீங்க நமஸ்காரம் பண்றதுனாலேயே, காலை எந்திரிச்சு சூரியனை வணங்குறதுனாலே உங்களுடைய மூட்டு வலி முழங்கால் வலியில ஒண்ணு 1000 கோயிலுக்கு போனேன்னா 1000 கோயிலுக்கு போனா என்ன, 1000 அன்னதானம் பண்ணா என்ன, உங்க இடுப்பு வலி, கைகால் வலி, சக்கரை நோய், புற்றுநோய், புடலங்காய் நோய் எதையும் நல்லாக்க முடியாது. இப்ப புரியுதா? எத்தனை பேர் கதறி இருப்பீங்க. அந்த கோயிலுக்கு போறது, மாரியாத்தா கோயிலுக்கு போயிடுறது, கருப்பு காலில் கட்டுறது, கையில காலில் கட்டுறது, கருப்பு கயிறு இங்க கட்டுறது, சிகப்பு கயிறு இங்க கட்டுறது, கழுத்துல ஒரு போடுறது, காலில் ஒரு சுத்து என்னமோ காலில் போட்டு அங்க கட்ட வேண்டியது, காலில் மந்திரிச்சு கட்ட வேண்டிய. ஏண்டா இது என்னடா ஏமாத்துறீங்க இல்லாம? 11 மணிக்கு அவங்களை குளிக்க சொல்றாங்க, அவங்க குளிச்சுட்டு படுக்கிறாங்க, ஒண்ணுமே ஆகலையே. 11 மணிக்கு நெத்தி பட்டை போட சொல்றேன், 11 மணிக்கு வயிற்றுல ஈரப்பு துணி போட எல்லாம் போடுறாங்க. ஒழுக்கு நல்லா போய் இப்ப கருப்பா நிறமா மருந்து மங்கலம் அடிச்சுட்டு வருது பாருங்க. அந்த தண்ணி உள்ள இருந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில சொர்றன்னு பிச்சுட்டு வருதுன்னா கழிவை சைன்னு ஊத்துது பாருங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இயற்கை பண்ற வேலைப்பா. இந்த தூய தண்ணீர் என்னென்ன வேலை பண்ணுது பாருங்க. அப்ப சுத்தமாக உங்களுக்கு அந்த தோலுக்கு அடியில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற லேசான அந்த பிளாஸ்டிக் காகிதம் அல்லது பாலித்தீன் காகிதம் அல்லது மலக்காகிதம்,
அந்த சவ்வு காகிதம் கெட்டியா இருக்கிற சளி புற கரைஞ்சு தானாகவே உறிஞ்சிற தன்மையை மாறிடுது. அப்ப உறிஞ்சிறப்ப வாய்க்கு போகணும்னு அவசியம் இல்லை, தானாவே உறிஞ்சு உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு பேரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணலைகள்னு பேரு. நுண்ணலைகள், மைக்ரோவேவ்னு பேரு. கண்ணுக்கு தெரியாத நுண்ணலைகள். அந்த நுண்ணலைகள் பூமி எங்க இருந்துட்டே இருக்குது. எல்லா மரம் செட்டி குடி எல்லாத்துக்குள்ள போந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சுத்தமா இருக்குது அதெல்லாம். ஆனா நாம உணவு பழக்கத்துக்கு அடிமையானனால மனம் 5, அதாவது அனுபவிக்கிறதுலயே இருக்கிறது, ஆரோக்கியத்தை பக்கம் திரும்புறது இல்ல. இவன் நினைக்கிறான் நல்லா தின்னா ஆரோக்கியம், அதாவது திங்கிறது, அதாவது இந்த நல்லா தின்னா ஆரோக்கியம் வர அந்த எண்ணம் கூட கிடையாது. ஒரு உள்ள வந்து அந்த கொடூர வெறி எப்ப இருந்திருக்குது, பல கோடி ஆண்டா இருக்கு. என்னது, உணவை வேட்டையா, எப்படி இந்த விலங்கு வந்து உணவை வேட்டையாடுதோ அதே போல இவன் நினைச்ச நேரத்துல வேட்டையாடுறான். இன்னும் சைவத்தை வேட்டையாடுவான் அல்லது அசைவத்தை. வேட்டையாடுவாங்க. அப்ப அந்த புலி எப்படி வேட்டையாடுது அதே மாதிரி இவன் புலியாவது வேட்டையாடிட்டு ஒரு வாரம் படுத்துக்கும், ஒரு வாரம் உணவு இருக்காது. நீ என்ன பண்றன்னா, அது வெளியே போனா என்ன, வெளியே போகாட்டி என்ன, இந்த பார்க்கும் பொழுதெல்லாம் வேட்டையாடிட்டே இருக்கிறது, பார்க்கும் பொழுதெல்லாம் வேட்டையாடிட்டே இருக்கணும். அப்ப நீங்களும் வயிற்றுக்கு ரெஸ்டே இல்லை. அப்ப என்ன ஆகுது, ரத்தம் அழுகிட்டே இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா மனம் வந்து எப்பவுமே உண்மையை அறிய விடாது. மனம் என்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்காது. அதனாலதான் இங்க ஆசிரியர்னு ஒரு ஆளை வச்சது இயற்கை. அவனோட ஆசிரியரை வச்சு அடக்குறான்னு சொல்லி, ஏன்னா பாக்குது இல்லையா, இயற்கை பாக்குது. என்னடா இப்படி எல்லாரும் செத்துக்கிட்டே இருந்தா எப்படா மோட்சத்துக்கு வரப்போறான், எப்ப முழுமையை பெறப்போறோம்னு சொல்லிட்டு ஆசிரியர்னு ஒண்ணு உருவாக்கி, இதெல்லாம் இயற்கை பண்ற வேலை தான். ஆசிரியர்னு ஒரு உருவாக்கி, நான் வெளியே இருந்துக்கிறேன், நீ போய் அவனை சவுக்கால போடுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கூலியை வாங்கி நீ பண்றா. எப்பவுமே எல்லா உழைப்புக்கும் கூலி வாங்கணுங்கிறது இயற்கை சட்டம். அதான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. நான் எங்கிட்ட இருக்கிறது உனக்கு தர்றேன், நீ உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தான் சொல்லி அந்த காலத்திலேயே என்ன இருந்தது, பண்ட கூலிக்கு பண்ட மாற்று முறை இருந்தது. அதுதான் சம்பளம்னு பேர். இந்த சம்பளம் பேர் தான் பண்ட மாற்று முறை. அப்பெல்லாம் பொருள் தான் கொடுப்பாங்க. காகித பணம்ங்கிறது இந்த வெள்ளக்கார முண்டை கண்டுபிடிச்சங்காட்டி தான் இந்த தமிழ்நாடே நாசமா போய் கிடக்குது. சரியா, எல்லா கெடுதல்லையும் இந்தியாவிலே அறிவியல் சிறந்த நாடுங்கிற. அதான் அந்த காலம். இப்பெல்லாம் வந்து புத்தக பொழுவார்கள், வெறும் புத்தகத்தை படிச்சு போட்டு அறிவியல் சிறந்தவன் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது, எல்லாம் வெள்ளக்கார மன்னம் தான். சரி, இப்போ இதோட நிறைவு செய்ய போறேன். உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த டார்வின், சார்லஸ் டார்வின். யார், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இல்லையா, புகழ்பெற்ற விஞ்ஞானி. அவர் தான் வந்து வாலில்லா குரங்கின் அந்த வடிவத்திலிருந்து மனிதன் மாறி 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 நேரடியா வாலில்லா குரங்குல இருந்து அதனுடைய கிளைகள் இப்படி மாறி 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 மனுஷனா மாறினா, நிமிந்திருக்கிறனா மாறணுங்கிறதா உண்மை. அதுதான் நமக்கு வந்து புல்லாகி பூடாகி பல்லுருவமாகி மனிதராய் தேவராய் கடங்களான்னு சொல்லிட்டு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் அந்த அந்த பரிணாம வளர்ச்சி பத்தி சொல்கிறார். அப்புறம் ஓரறிவதுவே உத்தறிவதுவே ஈரறிவதுவே அவரோட நாவே, மூவறிவது அதனோட மூக்கே, நாலறிவதுவே அதனோட கண்ணே, ஐந்தறிவதுவே அதனோட காதே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே என்று 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியத்துல பரிணாம அறிவியல் சொல்லுது. நம்ம எல்லாமே பரிணாம அறிவியல். உலகத்திலே தமிழ் தான் பரிணாம அறிவியல் உடையது. அப்ப இந்த வெள்ளக்காரங்களுக்கு இப்பதான் தெரியும், 150 வருஷம் முன்னாடி தான் தெரியும். ஆனா நாம அப்ப அவங்களுக்கு தான் வந்து பரிணாம சித்தாந்த புதுசே தவிர நம்ம தமிழர்களுக்கு 20,000 ஆண்டுகளாக பரிணாம சித்தம் வந்து பழசு. அதனாலதான் யோகம் பலாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. யோகம் என்று சொன்னால் பரிணாம வளர்ச்சி என்று பொருள். சரியா, இதோட நிறைவு செய்ய போறேன். அப்ப உலகின் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் பாருங்க, இதான் வருது பாருங்க. உலகின் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரறிவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று 6 மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன். சரியா, மீண்டும் இரவு நம்ம பேசுவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏதாவது இருக்கா? ஐயா, வேர்க்கடலை பச்சையா வருது இல்லையா, தோலோட வருது, அது சாப்பிடலாம் ஐயா? ஆமா, அது நீங்க சுத்தப்படுத்துறதுக்கு சாப்பிடலாம். நீங்க வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். அது சுண்டல் மாதிரி தாளிச்சு சாப்பிட்டோம்னா குடல் நல்லா சுத்தமாகும். சரிங்க. 2 நாள் 3 நாள் பயிற்சி. எல்லாமே சுத்தப்படுத்துதாமா, எல்லாமே சாப்பிடுறது ஃபுல்லா தொடப்ப கட்டுற ஐயா சொன்ன மாதிரி. கேக்குறேன் ஐயா, நான் சாப்பிட்டது இல்ல, அதனால கேக்குறேன் ஐயா. வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. கொஞ்சம் கும்மன் அடிக்கும். அதை நீங்க நீர்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் அது தேவை இருக்காது. வேணா சாப்பிட்டு பாருங்க, ஒண்ணும் பண்ணாது. அப்படியே பண்ணாலும் நீர்பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த போயிடும், அது கும்பன் ஆகும் வயிறு, அது ஒண்ணும் பண்ணாது. அது நீங்க சும்மா 1-2 வாயில போடலாம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. தொல்லியோட ஒழிச்சு தானே சாப்பிடலாம், அது சாப்பிடலாம். 100 கிராம் சாப்பிடலாம், வயிறு கும்மன் ஆயிரும், அது குடல் சுத்தமாயிரும்.
முடிஞ்ச அளவுக்கு உப்பு போடாம சாப்பிட்டுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நான் அப்படியே உப்பு வேக போட வச்சு. மாட்டேங்க. உப்பு ஆ. போட மாட்டேன். பச்சையா சும்மா அப்படி கொஞ்சம் உரிச்சு வாயில போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். வேக ஒண்ணும் வச்சுலாம் பண்ணாது, சாப்பிட ஒண்ணும் மாட்டேன். பண்ணாது. குடல் சுத்தமாகாது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் குடல் சரிங்க. சுத்தமாயிரும். உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு திருப்தியா இருக்கும். நீங்க பச்சை ஆமா. வேர் சரி, ஆமா. சரி. பச்சை வேர்க்கடலை ஊற வச்சு அதாவது இந்த பச்சை வேர்க்கடலை இருக்குதுங்களா, கடையில விக்கும். அந்த ஊற வச்சு கூட இரவு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஊறிக்கும். அதை கூட சாப்பிடலாம். ம். சுண்டல் மாதிரி சாப்பிடலாம். ஒண்ணும் பண்ணாது. சரிங்க. சரி. இரவு நம்ம சரிங்க. பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.